ஒன்றும் இல்லை guys, நம்ம மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா நம்ம மீன் வாங்கியிருக்கோம் நம்ம ஃப்ரெண்டுகிட்டருந்து. ஒரு காம்போவை தான் வாங்கியிருக்கோம், ஆஃபரோட தான் வந்துருக்கு. லாஸ்ட்டு என்ன ஆஃபர் சொல்கிறேன், இப்போ மீனை பார்த்துலாம் வாங்க. என்னென்ன மீனுனா இது கோல்டு ஒன்று வாங்கியிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே அது ஃபீமேல் இந்த இருக்குது, இது ஃபீமேலு. அது போக கப்பி மாலி அது வாங்கியிருக்கு. அப்புறமே மாலியை காமிக்கிறேன். மாலி இந்த மாதிரி மாலி கலர் கலர் டைப்ஸ் வாங்கியிருக்கு. மேலே ஃபீமேலு. அது போக கப்பி வந்து வாங்கியிருக்கு. அவன் இது கப்பி இந்த மாதிரி இம்போர்ட்டட் கப்பி மாதிரி தான் வாங்கியிருக்கு. ஃபுட்டு போட்டிருக்கு. அது போக ஃபைட்ரு ஒன்று வாங்கியிருக்கு, ஃபுல் ஃபைட்ரு. பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கையில் எடுத்து வாங்கிக்கிறேன். எப்போ இருக்கு மட்டும் நீங்களே பாருங்கள். பாருங்கள் ஃபுல் கப்பு எப்படி ஆக்டிவாக இருக்காங்க. அதோட உங்களுக்கு வந்து ஆஃபர் சொல்கிறேன்ட்டு இருந்துருந்தேன். அது என்ன ஆஃபர்னு உங்களுக்கு காம்போட காமிக்கிறேன் வாங்க. 500 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு இந்த ஃபுட்டு ஃப்ரீ. இது நல்லா ஆக்டிவான ஃபுட்டு தான். 1500 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு இந்த ஃபுட்டு நெட்டு ஃப்ரீ. 2000 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இந்த ஆஃபரு. அதே போல் 2500 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு இதோட ப்ரீடிங் மாலியும் ப்ரீடிங் கப்பியும் ஒரு பேர் கிடச்சிரும் guys. நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பரும் இந்த அட்ரெஸ்ஸு இது ஊர் பேர் அதை மட்டும் கமெண்டில் சென்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ எப்படி மீன் செட்டப்லாம் பண்ணுறவங்க வாங்க பார்க்கலாம். அதை இந்த தொட்டி தாங்க நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். நம்ம வாங்கினது மீன் வாங்கினது வந்து இங்கே இருக்காங்க பாருங்க. இவங்ககிட்ட தான் நம்ம மீன் வாங்கினோம். இவங்க வந்து தான் நம்மளுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர் வந்து டிசம்பர் டு பிப்ரவரி. யாரெல்லாம் வாங்குறீங்களோ உங்களுக்கு ஃப்ரீ. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ஷாப் வச்சுருக்காங்க. என்னென்ன மீன்னா அலிகேட்ரு, ரெட்கா இருக்குது, எல்லாம் வச்சுருக்காங்க. மாஸ்டர் பீஸ் கூட வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி வாங்க, இப்போ இவர் தான் நம்மளுக்கு மீன் செட்டப் பண்ண போகிறாரு. எப்படி பண்ணுறான்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ரிவர் சண்டை வாங்கியிருந்தோம். அந்த ரிவர் சண்டை தான் இப்போ கொஞ்சம் போட போகிறோம். ரிவர் சண்டை எப்போயுமே நீங்கள் போடுறது இருந்தால் கழுவிட்டே போடுங்க. நான் முதல் போட முடி இப்போ கழுவிட்டு போட்டனால அதுலேருந்து நுரையா வர ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் போட போகிறோம். இப்போ ரிவர் சாண்டை ஆல்ரெடி கழுவி தான் இப்போ போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி கழுவியாச்சு சாண்டெல்லாம். அது